நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த சொத்துல இருந்து எனக்கான பங்கு கிடைக்கணும். அதுவும் உடனே வேணும். வேணும்னா உங்களோட பங்கு எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயமாச்சே. நீ தாண்டா அதை முடிச்சிருக்க. ஆனா நான் இப்பதாண்டா ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இந்த சொத்துல இருந்து பங்கு வேணும். எல்லாத்தையும் நீ தனியா அனுபவிக்கலாம்னு மட்டும் நினைக்காதடா. எனக்கு தர வேண்டியதை கொடுக்கலன்னா அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். வேணும்னா அது சித்தாராவோட உறவு எனக்கு வேண்டாம் தான் நான் அவளை ஒதுக்கி வச்சேன். ஆனா உன்னாலதான் நான் மறுபடியும் அவளை ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணேன். அவ நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கா. சிவா, கொஞ்சம் மெதுவா பேசு. யாரு வேணாலும் கேட்கட்டுமே. அவ கல்யாணி கூட ரொம்ப அதிகமா நெருக்கம் காட்டுறது எதுக்குன்னு தெரியுமா? கல்யாணி மூலமா சூரஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான். என்ன விஷயம்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத சிவா. எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் நான் பேசிட்டு இருக்கேன் பாலா. அவ இருக்கால அந்த சித்தாரா, அவ என்ன ஏமாத்திட்டு சூரஜை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கா தெரியுமா உனக்கு? அதுக்கான நிச்சயம் தான் இந்த வீட்டுல நடந்தது. அத நான் கேள்விப்பட்டேன். அதுக்கான காரணத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும். ஓஹோ, அப்போ உனக்கு தெரிஞ்சது அதை ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? பின்ன எதுக்காக நீ இந்த விஷயத்துல என்ன இன்வால்வ் பண்ணிருக்க? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. நான் சொல்லிதான் சித்தாரா அப்படி. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நீங்க என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்கோங்க. ஆனா இதுக்கப்புறம் அவ யாரையுமே ஏமாத்த கூடாது. சித்தாரோட உண்மையான சுபாவத்தையும் எனக்கு அவளுக்கும் என்ன இருக்குங்கிற உண்மையையும் நான் சூரஜ் கிட்ட கண்டிப்பா சொல்ல போறேன். அந்த ஆள் ஒரு நல்ல மனுஷன். அவ என்ன ஏமாத்துற மாதிரி அவரையும் ஏமாத்த கூடாது. நீ அவசரப்பட வேணாம் சிவா. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். நடந்த விஷயத்த நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிடுறேன். இதுக்கு மேல நீ எதையும் தெளிவா சொல்ல வேண்டாம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஐயோ சிவா, வேணும்னா வேணும்னா பேங்க்ல வாங்கின கடத்துக்கு வட்டி கட்டுறதுக்கும் உங்க கேஸை எடுத்து நடத்துறதுக்கும் ஆஷாவோட ஃபேமிலி கிட்டயும் என்னோட ஃப்ரெண்டு கிட்டயும் கடன் வாங்கி தான் நான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சுமூகமா முடிச்சேன். பாரு, நீ பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதடா. நான் ஒரு நோயாளி, எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். குடும்பம் நடத்துறவங்கிற திமிர்ல பால் ஆடிக்கிட்டு இருக்காடா. வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லி அவளை வீட்டுல நான் இருக்க வைக்கணும். அதுக்கு எனக்கு காசு வேணும்டா. அதனால தான் நான் என் பங்க கேட்கிறேன். அதை கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களோட இடத்துல இருந்து எனக்கு ஒரு இன்ச்சு கூட தேவையில்ல. நான் இத்தனை நாள் செலவு பண்ண பணத்தை அண்ணனுக்காக ஒரு தம்பி பண்ணதான் நீங்க நினைச்சுக்கங்க. ஏய், எனக்கு உன் பெருந்தன்மையெல்லாம் வேணாடா. என்னோட பேர்ல இருக்கிற அரை ஏக்கர் நிலத்தை இங்க பங்கு பிரிச்சு கொடுத்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு இப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சமாவது கிடைக்கும். அதுல ஒரு 25 லட்சத்தை நீ செலவு பண்ணதா வச்சுக்குவோம். பாக்கி 25 லட்சம் ரூபாய் எனக்கு கண்டிப்பா வேணும். அத உன் கையில இருந்தோ இல்ல இடத்த வித்தோ எனக்கு கொடுக்கணும். நான் ஒரு 5 சென்ட் இடத்தை வாங்கி வீடு கட்டணும். ஒரு கார் வாங்கி அதை டாக்ஸியா ஓட்டணும். அதுக்கு எனக்கு பணம் வந்துதான் ஆகணும். உடனே கேட்டா எப்படின்னு முடியும்? நீங்க வேணா ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள ஏதாவது ரெடி பண்ணி தரேன். பண்ணணும். நான் அவ முன்னாடி அந்தஸ்தா தலை நிமிந்து வாழணும். என்னோட வீட்டுல என் பேச்ச தாண்டா அவ கேட்கணும். பாலானி இதுக்கப்புறம் உங்க கூட வாழ்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? அவ வருவா. அப்படி இல்லைன்னா அவளை என் காலடியில விழ வைக்க எனக்கு தெரியும். அந்த 2 குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு குழந்தைய நான் இங்க கூட்டிட்டு வர போறேன். அதுக்காக உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் பண்றேன். இந்த விஷயத்துல எனக்கு யாரோட உதவி வேணாண்டா. நான் இதை தனியா பண்ணிக்கிறேன்.
நான் ஆபீஸ் வந்து பார்த்துட்டு தான் போவேன். இல்ல இன்னொரு நாள் வர்றது சரியா இருக்காது. இங்க பாரு, வருஷ கணக்கா இந்த பிரச்சனை அப்படியே தான் போயிட்டு இருக்கு. நான் அங்க வந்து உங்ககிட்ட பேசுறேன். சூரஜ் சார், நீங்க பிஸியா இல்லைன்னா எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. பிஸியா தான் இருக்கேன். ஆனா உங்களுக்காக 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் கொடுக்கவும் என்கிட்ட டைம் இருக்கு சிவபிரசாத். இப்படி ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணுமான்னு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். கடைசியில நீங்க ஒரு குழியில போய் மாட்டிக்க கூடாதுன்னு தோணுச்சு சார். அதனால தான் நான் சொல்றேன். நானும் சித்தாராவை லவ் பண்ணிட்டு இருந்தோம். லவ்னு சொன்னா எங்க ஃபேமிலியோட எதிர்ப்பை ஃபேஸ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ற அளவுக்கு நாங்க 2 பேரும் அவ்வளோ டீப்பா லவ் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். ஆனா இப்ப அவ காதலை காட்டி என்கிட்ட நெருங்க பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா கோவம்லாம் போயிடுச்சு. நானும் அவளை பழைய மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சேன். நேத்துக்கு உங்க வீட்டுல வச்சுதான் என் மேல வச்சிருந்த காதல் எல்லாமே வெறும் நடிப்புன்னு எனக்கு புரிய வந்தது. எங்க வீட்டுல வச்சா? நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நேத்து உங்க வீட்டுல ஒரு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, உங்களுக்கும் சித்தாராவுக்கும் இடையில. அந்த சித்தாராவை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சித்தாராவா? சார், அவ உங்க பணம் சொத்து மேலதான் அவ அதிகமா ஆசை வச்சிருக்கா. நீங்க எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால தான் நான் இதை சொல்றேன். அவளை நம்பாதீங்க சார், அவ ஏமாத்திடுவா. சிவபிரசாத், நீங்க தப்பா சொல்றீங்க. சித்தாரான்னு யாரும் எங்க வீட்டுக்கு வந்ததே இல்லையே. அப்படி ஒரு ஆளு எனக்கு தெரியவே தெரியாது. தெரியாததுனாலதான் உங்க வீட்டுல வச்சு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணீங்களா? அது சித்தாரா இல்ல, சுதா டீச்சர். அவங்க வினு அகிலாவோட அம்மா. கல்யாணி அவங்க மேல ரொம்பவே அட்டாச்மெண்டா இருக்கா. அத சாக்கா வச்சு சுதா டீச்சரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க அம்மா ஆசைப்படுறாங்க. அதுக்கான முதல் விஷயம் தான் எங்க வீட்டுல நடந்த அந்த ஃபங்க்ஷன். எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. சுதா டீச்சருக்கு சித்தாரான இன்னொரு பேர் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க லவ் பண்ண பொண்ண தேவையில்லாம சந்தேகப்படாதீங்க. அது சுதாவா இருந்தாலும் சரி, சித்தாராவா இருந்தாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்னாச்சுக்கா? உடம்பு எதுவும் சரியில்லையா? டீ குடிங்கக்கா, எல்லாமே சரியாயிடும். இங்க என்ன பிரச்சனை? சார், அக்காவுக்கு தலைவலியா இருக்கு. காலையில நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமா சுதா? இல்ல வேண்டாம் சார். வலி அதிகமா இருந்தா ஹாஸ்பிட்டல் போலாம், நான் கூட்டி போறேன். பரவாயில்ல சார், கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா எல்லாமே சரியாயிடும். நான் போய் முகத்தை கழுவிட்டு வரேன். இந்த பாரு, பொம்பளைங்க கிட்ட மரியாதையா பேசணும். எங்களை நம்ப வைக்கிறதுக்காக அக்கா அக்கான்னு கூப்பிட்டு எப்ப பார்த்தாலும் அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்காத. நான் இங்க இருக்க வரைக்கும் உன்னுடைய எந்த ஐடியாவும் பலிக்காது, புரியுதா? எக்ஸ்கியூஸ் மீ. சுரேஷ், நீங்க இந்த சேர்ல வந்து உட்காருங்க. அந்த சேர்ல உட்கார எனக்கு விருப்பம் இல்ல. என்னைக்கா இருந்தாலும் இந்த சேர்ல நீங்க தான் உட்காரணும். பிரவீனா, நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. நீங்க மனசு வச்சீங்கன்னா அது நடக்கும் சூரஜ். அது மட்டும் இல்லாம நீங்க மனசு வச்சு எது நடக்காம இருந்திருக்கு? 6 வருஷமா லவ் பண்ணதுக்கு அப்புறமா பாலாக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சதும் அதிகமா சந்தோஷப்பட்டது நான் தான். என்னோட அப்பா அன்னைக்கே ரமேஷ் அங்கிள் கிட்ட சொன்னாரு, பிரவீனாவை சூரஜுக்கு கல்யாணம் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் தான் சமிலி வந்தாங்க. அவங்கள அந்த கடவுளே கூட்டிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறமாவது இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன்.
தேவையில்லாத ஆசையை மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டு ஏமாற வேண்டான்னு. என்ன எதுக்காக வேண்டான்னு சொல்றீங்க? இல்ல இதுக்கு நடுவுல உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்கா? அத பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. சுதா டீச்சர் கூப்பிடுங்க, நான் அவங்கள பாக்கறதுக்கு தான் வந்தேன். சுதா டீச்சரா? சுதா இந்த கம்பெனி ஸ்டாஃப். ஓகே, தோ கூப்பிடுறேன். ஹலோ, சுதாவை கொஞ்சம் என் கேபினுக்கு வர சொல்லுங்க. சுதா கிட்ட என்ன பேச போறீங்க? ஓ சாரி, உங்க பர்சனல் மேட்டரை என் கூட டிஸ்கஸ் பண்ண இஷ்டம் இல்லைல்ல? வேண்டாம். நீங்க உள்ள வர்றத நான் பார்த்தேன். சரி, நீங்க ஏதாவது பர்சனலா பேசுவீன்னு தான் நான் வெளியிலே வெயிட் பண்ணேன். சுதாவை நான் வர சொல்லியிருந்தானே. அதை சொல்லத்தான் நான் வந்தேன். சுதாவுக்கு பயங்கரமான தலைவலி, அவங்களால முடியல. ஆபீஸ்ல யாராவது உடம்பு சரியில்லாம இருந்தா அது மத்த எல்லாரையும் பாதிக்கும்ல. அதனால முருகனை கூட்டிக்கிட்டு சுதாவை வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். இதோ இப்பதான் கிளம்பி போனாங்க. அர்ஜென்டா தான் நான் வர சொல்றேன். அவங்க ஆட்டோ கூட ஏறி இருக்க மாட்டாங்க. வேண்டாம், அவங்க போகட்டும். நான் இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன். அந்த ஆளு சுதாவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். எதுக்கா இருக்கும்? பிரவீனா, நீ இவ்வளவு நாளா முயற்சி பண்ணி நடக்காத விஷயம் இங்க வேலை பார்க்குற சுதா 2 மாசத்துல சாதிச்சிட்டாங்களே. பாக்குறதுக்கு அழகா இல்லைனாலும் இந்த மாதிரி விஷயத்துல சில பொண்ணுங்க ரொம்ப திறமையா இருப்பாங்க. இது அந்த திறமை இல்ல, வேற ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன்? தெரியாது, ஆனா தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு ஆச்சு? 50 ரூபா. என்னங்க? அக்கா, இதுதான் உங்களோட வீடா? இது சத்தியமா என்னோட வீடு கிடையாது. நான் இங்க வாடகைக்கு குடியிருக்கேன். ஓ, வாடகைக்கு குடியிருக்கீங்களா? வாப்பா. இந்த அண்ணா யாருமா? நான் வேலை பார்க்குற கம்பெனில தான் இவரும் வேலை பார்க்கறாரு. நாங்க அங்க வந்தப்போ உங்களை நாங்க பார்க்கவே இல்லையே. நீங்க போனதுக்கு அப்புறமா தான் நான் வேலையை முடிச்சிட்டு வந்தேன், அதான் பார்க்க முடியல. வினு என்ன பண்றான்? ரஸ்க்கு காலிமா. டீல தொட்டு சாப்பிட ரஸ்க் இல்ல அப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டு கோவமா இருக்காமா. அப்படின்னா முதல்ல அவன் கோவத்தை தேய்க்கலாம். வாப்பா. வினு, கோவப்படாதடா. ரஸ்க்குக்காகவா நீ இவ்வளவு அப்செட்டா இருக்கு? பாரு, உன்னை பாக்குறதுக்காக ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அவர் முன்னாடி உன் முகத்தை மூடி வச்சிருந்தா அது தப்பு தானே? டேய், கோவமா இருக்கான். டேய், உன் பக்கத்துல தான் இருக்காரு. கொஞ்சம் உன் கண்ணு திறந்து பாருடா. நான் யாரையும் பார்க்க விரும்பல. உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கும் போது நீ பார்க்க மாட்டேன்னு சொல்றது தப்பு தானே? எந்திரி. நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னா யாரையும் பார்க்க மாட்டேமா. டேய் வினு. டேய் முருகா. முருகா, என்ன பார்க்கறதுக்காக தான் நீங்க வந்தியா? உங்களுக்குள்ள ஏற்கனவே பழக்கம் இருக்கா என்ன? நான் கொஞ்ச நாள் காணாம போயிருந்தேலமா. அப்ப எனக்கு ஃப்ரெண்டா இந்த முருகன் தான் என் கூட இருந்தான். ஓ, இவர் தான் நீ சொன்ன முருகனா? மத்தவங்க பாக்கெட்குள்ள இருக்க பர்ஸ தன்னோட பாக்கெட்குள்ள கொண்டு வர மேஜிக் கத்து கொடுத்தாங்கன்னு சொன்னியே, அவனே தான். இவன் ஒன்னும் திருடன் கிடையாதுக்கா. இவன் நல்லவன். எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்ததும், என்ன மத்தவங்க அடிக்காம அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினதும் இவன் தான். நீ எப்படி பாலக்காட்டுல இருந்து எங்க வந்த? நான் தான் ஷாஜி என்னோட வந்திருந்தேனே. எந்த ஷாஜி என்ன? ஒரு டாக்குமெண்ட் அடகு வைக்க என் கூட பேங்குக்கு வந்திருந்தாருல, அந்த ஆள் தான். அந்த ஆளுடைய பேரு சுமேஷ் தானே? அதெல்லாம் சும்மா.
டூப்ளிகேட் சர்டிபிகேட் ரெடி பண்ணி கையெழுத்து போட்டு சீல் அடிச்சு கொடுக்கறது தான் சாஜி அண்ணனோட முக்கியமான வேலையே. நீங்க அடகு வைக்க கொண்டு வந்த அந்த டாக்குமெண்ட்ஸும் பட்டாவும் டூப்ளிகேட்டா? அதெல்லாம் ஒரிஜினல் தான், ஆனா அது வேற யாரோட பேர்லயோ இருக்கு. உங்க பையன் வினுவால தான் அது என் கையிலேயே கிடைச்சது. சரி பார்த்து வரக்கூடாது. சாரி சாரி பூரி டேய் டேய் பர்ஸ் டேய் நிடா டேய் ஓடாதடா டேய் பர்ஸ் குடுடா டேய் யாரா புடிங்க அவன டேய் டேய் நிடா டேய் என்னோட பேக் டேய் அண்ணே. அட இது என்ன பேக்கோட வந்திருக்க? பர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அடிக்கடி இந்த மாதிரி பேக்கையும் எடுக்கணும்ல. இந்தா இது அந்த பேக் அண்ணோட பர்ஸ் தான். இதை கொஞ்சம் பாரு. இந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்குறேன். இது அவன்தான். நான் சொன்னல என் மேல பைக்ல வந்து மோதினவன் இவன்தான். உனக்கு நல்லா தெரியுமாடா? இவன்தான், எனக்கு நல்லா தெரியும். அவனை கொல்லணும். அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு நம்ம சரியான ஆப் அடிக்கலாம். டேய் உன்னை அம்மா இவன் சைக்கிள பைக்ல வந்து ஒருத்தர் இடிச்சான்ல, அந்த ஆள் கையில இருந்த டாக்குமெண்ட்ஸ் தான் அது எல்லாமே. வினு, உன் மேல யார் பைக்க மோதினது? தைரியமா சொல்றா வினு. இத பத்தி பேசுறதுக்காகவும் சொல்றதுக்காகவும் தான் அந்த கடவுளை நீங்க வர வச்சிருக்காரு. நீ சொல்றா வினு. அம்மா ராத்திரி நேரத்துல போலீஸ்காரங்க உங்களை ஜீப்ல கூட்டிட்டு போனாங்களே, அப்ப அந்த ஆள் இங்கதான் இருந்தான். யாரு? சுரேந்திரனா? இங்க ஒரு ஆள் தங்கிட்டு இருக்காருல, அந்த ஆள் கூட அவனும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். பெரியப்பா கூட சேர்ந்து அந்த ஆளும் இங்க தண்ணி அடிச்சிருக்கான். அந்த ஆளையும் பெரியப்பாவும் சேர்த்து தான் போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போனாங்க. சுமேஷையா? அந்த ஆள் கையில இருந்த பேக் தான் அப்ப முருகன் கைக்கு வந்து சேர்ந்தது. அது முளவுக்காட்டோட இடத்தோட டாக்குமெண்ட்ஸா இருக்கும். இவ்வளவு தூரம் நடந்ததுனால நான் ஓப்பனா சொல்லிடுறேன்க்கா. நம்ம கம்பெனில ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் தான் சுமேஷ் கையில இருந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஃபைனான்ஸ்ல அடகு வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. ஃபைனான்ஸ்ல இருந்து 50,000 ரூபாய் கிடைச்சது. அதுல இருந்து 16,000 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டு மிச்சத சாஜி அண்ணா எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த சாஜி அண்ணனுக்கு அன்னைக்கு மீதி பணம் கிடைச்சதா இல்லைன்னு கேட்டீங்கல்ல, மொத்தமே 50,000 தான் கொடுத்தாங்க. மீதி இருக்க 4.5 லட்சம் ரூபாவை நம்ம ஃபினான்ஸ் கம்பெனில இருக்கவங்களே ஆட்டைய போட்டாங்க. அங்க ஏதோ பெரிய தில்லுமுல் நடக்குதுக்கா. அந்த ஜெயக்குமார் சார் தான் எல்லாத்தையும் பண்றாரு. அவங்க எங்க கிட்டேயே 4.5 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காங்கன்னா, இத்தனை வருஷத்துல எவ்வளவு வழியில எவ்வளவு கோடி ஆட்டையை போட்டிருப்பாங்க. எனக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு முருகா. அந்த டாக்குமெண்ட் முளவுக்காட்டுக்கு சேர்ந்ததா? அது மட்டும் இல்லாம பேங்க்ல என்னெல்லாம் தில்லுமுள்ள நடக்குது அப்படின்னு நான் என் வழியில கண்டுபிடிக்கிறேன். நீ வாடா, உன்கிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. வா. அட வாடா. பாலா, இப்படி ஒரு வேலை நடந்திருக்குன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? நான் சொன்னதுல ஒரு டாக்குமெண்ட் அடகு வச்சதுல திருட்டுத்தனம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை இந்த மாதிரி நடந்திருக்க போல. இது மட்டும் இல்ல, நகை அடகு வைக்கிறதுலயும் சில தில்லுமுள்ள வேலைகள் நடக்குது. நீ இத பத்தி பேங்க்ல யார்கிட்டயாவது சொன்னியா? சொல்லல. இப்பதான் அதுக்கான ஆதாரங்கள் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். நாளைக்கே பிரவீனா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும். பிரவீனா கிட்டயா? ஆமா, அவங்களே ஒரு அப்பாவே. அவங்களுக்கு தெரியாம தான் இந்த ஜெயக்குமார் இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பேங்கோட எல்லா பணத்தையும் ஹேண்டில் பண்றது ஜெயக்குமார் தான். அந்த ஆள் பிரவீனாவை ரொம்ப தெள்ள தெளிவா ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இந்த நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா பிரவீனா மேடம் அந்த பேங்கை கண்டிப்பா போட்டிடுவாங்க. பெரிய பிரச்சனையும் வந்துடும். ஆனா அந்த பேங்க் பிரவீனாவோடதுன்னு யார் சொன்னது? இல்லையா, அது அவங்களுடைய கம்பெனின்னு நான் இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. இல்ல, பேங்கோட ஓனர் வேற ஆளு. பிரவீனா கிட்ட அதோட பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். நீ இப்போதைக்கு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத. ஆபீஸ்ல இருந்து 1 வருஷத்தோட டிரான்சாக்ஷன் லிஸ்டா யாருக்கும் தெரியாம எடுத்துரு. அதையும் எடுக்கணும்? நான் சொல்றேன் உனக்கு. அதை எடுத்து நீ எனக்கு மெயில் போட்டா போதும்.
அந்த கூட்டத்துல வேற யாராவது தில்லுமுள்ளு பண்ணிருக்காங்களான்னு நான் பார்க்கணும். இன்னொரு விஷயம், இது சம்பந்தப்பட்ட விஷயத்த நீ என்ன தவிர வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஆபீஸ்ல மட்டும் லீக் ஆச்சுன்னா அது உன்னோட உயிர்க்கே கூட ஆபத்தாயிடும். அதனால நாம இதை ரகசியமா தான் ஹேண்டில் பண்ணணும். பிரீத்தி, இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? என்னோட குழந்தைங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். உன்னால முடிஞ்சா நாளைக்கே கூட அதோட லிஸ்ட் அனுப்பு. நான் அனுப்புறேன். என்ன செக்அப் பண்ணிட்டு வந்த பிறகு மூட் ஆஃபா இருக்கா? அது என்னன்னு தெரியல. வீட்ல இருந்து கிளம்பும் போதே தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னும் அதிகமாயிடுச்சு. நீ சாப்பிடாதனால தான் இப்பவே லேட் ஆயிடுச்சு. நம்ம வெளியில சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம். ஆஹா, எனக்கு பசி எடுக்கலங்க. எனக்கு சில்லுன்னு ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுங்க. நேரத்துக்கு நேரம் கரெக்டா சாப்பிடணும்னு தானே டாக்டர் சொல்லியிருக்காரு. நம்ம வீட்ல போய் சாப்பிடலாம். இப்போதைக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க. சரி, இறங்கி வா. என்னால முடியாது, நீங்க போய் வாங்கிட்டு வாங்கல. இப்பவே எப்படின்னா இன்னும் 4-5 மாசத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அதுக்குள்ள என் உடம்பெல்லாம் சரியாயிடும். போய் வாங்கிட்டு வாங்க போங்க. சுமேஷ், இங்க என்ன பண்றீங்க? ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒய்ஃப் ஹாஸ்பிடல் கூட்டு போனேன். சரி, ஒய்ஃப் எங்க? இதோ கார்ல இருக்கா. ஏய், பக்கத்துல போக வேண்டாம். மருந்து சாப்பிட்டதுல கொஞ்சம் மயக்கமா இருக்கா. அவ பாத்துட்டானா சத்தம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இவங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன். ரேகா, நீ கிளம்பு. என் பக்கத்துல பொண்ணுங்களை பார்த்தாலே அவ வயலண்ட் ஆயிடுவா. நீ கிளம்பு, நான் நாளைக்கு கால் பண்றேன். ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம். இப்போ என்ன பண்றது? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.